நடராஜன் ஐஓபி அவர்கள் இப்போது ஐயா அவர்களுக்கு சரி இருக்கட்டும் நன்றி நன்றி. இப்போது விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றது. முதலாவதாக குற்றால இளஞ்சி ஓம் பிரணவ ஆசிரம நிறுவனர் ஐயா விஸ்வநாதன் செண்பகவல்லி அவர்களுக்கு ஜீவகாருண்ய விருது வழங்கப்படுகின்றது. அந்த விருதினை ஐயா லட்சுமிகாந்தன் பாரதி அவர்கள் வழங்கி பெருமை சேர்ப்பார்கள். ஐயா அவர்களுக்கு வயது குறைவு, என்னை விட வயது ரொம்ப குறைவு. ஆனால் ஜீவகாருண்யம் என்ற நம்முடைய வள்ளலார் கொள்கையை இன்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த மகானுடைய திருவடிகளை நான் வள்ளலாராக நினைத்து வணங்குகிறேன். நன்றி நன்றி. தொடர்ந்து அடுத்து விருதினை வழங்குவதற்கு திருநெல்வேலியில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலுடைய நடந்து முடிந்த தேரோட்டத்தின் போது அன்னதான பணிக்கு பள்ளியை வழங்கியும் ஆன்மீக பணிகளுக்கு உதவி செய்து வருகிற நம்முடைய ஐயா டவுன் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் கல்வியாளர் மரிய சூசைக்கு சமய நல்லிணக்க காவலர் என்ற விருது வழங்கப்படுகின்றது. ஜங்ஷன் பெரிய பள்ளிவாசலுடைய துணைத் தலைவர் ஜனாப் மூஏ நசீர் அவர்களுக்கு சமுதாய தொண்டினை பாராட்டி சமய நல்லிணக்க காவலர் விருது வழங்கப்படுகின்றது. அடுத்து சிவபிரகாஷ் நற்பணிமன்ற செயலாளர் கோ கணபதி சுப்பிரமணியன் அவர்களுக்கு இப்போது தமிழ் இலக்கிய தென்றல் என்ற விருது வழங்கப்படுகின்றது. ஐயா தூத்துக்குடி வள்ளலார் தர்ம சாலை நிறுவனர் ஹரி வெங்கடேஷ் அவர்களுக்கு இப்போது ஜீவகாருண்ய விருது வழங்கப்படுகின்றது. ஆன்மீக சேவை விருது மன்றத்தில் பேசியவர்களுக்கு இப்போது ஐயா லட்சுமிகாந்தன் பாரதி அவர்கள் வழங்குவார்கள். முதலில் கவிஞர் பாப்பாகுடிரா செல்வமணி அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்து பெரும்புலவர் இளங்கோ அவர்களுக்கு, அடுத்து நம்முடைய முனைவர் சரவணகுமார் அவர்களுக்கு, அடுத்து கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு, அடுத்து பேராசிரியர் செந்தில்குமார் அவர்களுக்கு,
அடுத்து செயல் வீரர் சொல்லரசு லட்சுமணன் அவர்களுக்கு அம்பை இலக்கிய தமிழ் பேரவையினுடைய செயலாளர். அடுத்து பேராசிரியர் இரா அனுஷியா அவர்களுக்கு. அடுத்து எழுத்தாளர் மூவேரா அவர்களுக்கு. எங்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி காட்டியுள்ள எங்களுடைய மரியாதைக்குரிய கணபதி சுப்பிரமணியன் அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். நடுவர் கவிஞர் முனைவர் திரு கணபதி சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தயவு திரு சுப்பு என்கிற அருட்செல்வன் அவர்களுக்கு துரராஜ் அவர்கள் இப்போது வழங்கி பெருமை சேர்க்கின்றார்கள். வீரநல்லூர் செயலாளர் தயவு திரு செல்வி சிவ பரிபூரன் நாதன் அவர்களுக்கு. இப்பொழுது எல்லாருக்கும் நன்றி பாராட்டுகள். இந்த விருது பெற்ற ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு 2 நிமிடங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தை எல்லாமல்லான் தனையை ஏற்றி தனித்திரு விழித்திரு பசித்திரு. இப்போ 2026 அந்த தனித்திரு விழித்திரு பசித்திருன்றது எப்படி நடக்கும்? எல்லாரும் பல்பலவாய் பல எண்ணமாய் பல சூழ்நிலைகளும் இருக்கும். எல்லாருக்கும் கொடுத்த அந்த அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானாருடைய திருவருளுக்கு எல்லாரும் பாத்திரமாகணும். எல்லாரும் பேதம் இல்லாமல், எந்த வர்ண பேதம், எந்த ஜாதி பேதம், எந்த சமய பேதம் இல்லாமல் எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகவே அந்த அவதாரம் ராமலிங்க சுவாமிகள் அவருடைய வழியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த அருள்நிலை கிடைக்கட்டும். எல்லார் வழியிலையும் ஒரு சூரியனை போல் பிரகாசம், மற்றதெல்லாம் நட்சத்திரம். ஆனால் அது தூரக்கு இருக்குது. அதனால் அதுவும் அதே சூரியன்தான், ஆனால் அது வெவ்வேறு இடத்துல இருக்குது. இந்த பூமியில் பிறந்த எல்லாமே நட்சத்திரங்களாக இறைவனுடைய ஒரு திருவருளுடைய பிரகாசத்துக்கு உரியவர்கள் தான். அதை உணராத மாயையிலையும் மயக்கத்திலையும் அறியாமல் இருக்கும். எல்லோரும் நிறையா படிச்சிருக்காங்க. எல்லாரும் எத்தனையோ காலமாக இந்த பாதையிலே பயணிக்கிறார்கள். அத்தனை பேருக்குமே உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒன்றுன்றது அந்த பேரன்பு ஏற்பட்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் பேதமில்லாமல் அந்த ஆனந்தம் கிடைக்கணுன்ற வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின பற்றிலாம் சொன்னாங்க. அது மாதிரி பயிரிலிருந்து ஆரம்பித்து ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, எல்லா 5 அறிவு, அத்தனை அறிவுள்ள அத்தனை ஜீவர்களையும் நேசிக்கிறதுக்கு அந்த வள்ளல் பெருமான் பேரன்பையும் பேராசையும் எல்லாரும் கொடுக்க பிரார்த்தனை பண்ணி, அனைவருக்கும் நம்ம துரையா அவனுடைய காரியங்கள் நடந்து எல்லா இடங்களையும் மென்மேலும் தொடர்ந்து நிறையா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி, எல்லோரும் இன்புற்று இருக்க பிரார்த்தனை பண்ணி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஓம். இப்போது சிவபிரகாச நற்பணி மன்ற துணைத் தலைவர் ஐயா முத்துசாமி அவர்களுக்கு ஐயா லட்சுமிகாந்தன் பாரதி அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். அடுத்து இந்த நிகழ்வையெல்லாம் ஒருங்கிணைத்த ஐயா துரைராஜ் அவர்கள் நம்முடைய சாது சிதம்பரசாமிகளுடைய கூடயே இருந்தாங்க. இப்படிப்பட்ட வள்ளல் பெருமானுடைய வழித்தோன்றலாக நமக்கு உதவி செய்யக்கூடிய ஐயா ஒரு பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. ஐயா மரியசூசி அவர்கள் இப்போது உரையாற்ற வருகை தருகின்றார்கள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்று மிக சிறப்பான தேவையான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது நம்மளில் நிறைய பேர்
நாமெல்லாம் நாம் பின்பற்றக்கூடிய மதங்களையும் அமைப்புக்காகவும் மதத்திற்காகவும் ரொம்ப பேசுகிறோம், உயிரை கொடுக்குறோம், சண்டை போடுறோம், எல்லாம் செய்கிறோம். நம்ம யாரையும் திட்டமாட்டோம், யாரைட்டையும் சண்டை போட மாட்டோம், யார் பொருளையும் எடுக்க மாட்டோம், அபகரிக்க மாட்டோம். எல்லோருக்கும் நம்மிடம் இருப்பவைகளை பகிர்ந்து கொடுப்போம், உண்ணுவோம், எல்லாத்தையும் நேசிப்போம். இவைகளெல்லாம் மையப்புள்ளி என்னென்னா அன்பு செய்தல், நேசித்தல். அந்த மனிதநேயம் தான் எல்லாருக்கும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா மதங்களும் சொல்லுது. எந்த மதனாலும் அது சொல்லலைன்னு சொல்லுங்கள், இல்லையா? சிவனே அன்பு, அன்பே சிவம் என்று தான் சொல்கிறோம் நம்ம. அதாவது கடவுள் யாருன்னா அன்பு தான் கடவுளுங்கிறோம். அன்பின் ஒரு உருவந்தான் சிவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எல்லா மதமும் எடுத்தா குரானில் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு அன்பு செய், அப்புறம்தான் எல்லாம் வருது. பகிர்ந்தளித்தல், ஈதல், மன்னித்தல், கருணை கொள்ளுதல், இல்லையா? இது எல்லாமே வருது. கிறிஸ்தவ மதம் அதான் சொல்லுது, இல்லையா? லவ் யுவர் நெய்பர்ஸ், அயலானை நேசி. அதாவது நாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற அப்பா அம்மாவை நேசிக்கிறது, பிள்ளைகளை நேசிக்கிறதெல்லாம் ஒரு பெருசாக சொல்லக்கூடாது. உன்னை நீ எவ்வளவு நேசிப்பாயோ அதே அளவு நேசி. அப்போ அதுக்கு என்ன லிமிட்டுன்னு கொடுத்தார் பார்த்தியா, இல்லையா? நிறைய பேர் வீட்டில் உள்ளவங்கள மட்டும்தான் நேசிப்போம். நம்மகிட்ட இருக்க பொருளை ஒரு 10 ரூபா இருந்தாலும் என் பிள்ளைக்கு தான் கொடுத்துட்டு போகணுன்னு நினைப்போம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையான ஒரு காலம். அதாவது நிறைய விஷயங்கள் வள்ளலார் பின்பற்றியிருக்கார். இந்த ஜீவகாருண்யங்கிறது ஒன்று, அவ்வளோதான். நாம் எப்படி வாழ்கின்றோம் என்ற ஒரு சிந்தனை வரணும். காலையில் எழுந்தவுடன் இன்று நான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சிந்தித்து விட்டு தான் பெட்டை விட்டே வெளியே வரணும், இறங்கணும். இன்றைக்கி நான் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் கடும் சொல்லால் திட்டக்கூடாது, எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும், யாரும் வந்தால் எதிரே உதவி கேட்டால் உதவி செய்ய வேண்டும். இப்படிலாம் சொல்லி காலையிலேயே ஒரு முடிவு எடுத்து தான் நம்ம என்ன செய்யணும், படுக்கையை விட்டு வெளியே வரணும். இப்படி ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுது அது நம்முடைய ஹேபிட்டாகவே மாறிவிடும், இல்லையா? அதனால அதான் முக்கியம். செய்ய முடியாதுலாம் கிடையாது, நமக்கு செய்கிறதுக்கு மனசு இல்லை. நம்ம கோயிலுக்கு போகிறது, வழிபடுறது எல்லாம் ஒரு சடங்காகவே ஆக்கி விட்டோம். அதை ஆன்மீகமாக மாற்றலை. ஆமாம், சும்மா கோயிலுக்கு போகணும், அப்படி ஆடணும் பாடணும், அப்படியே சடங்காக மாறிட்டோம். கோயிலுக்கு போய் என்றைக்குனாலும் வருந்தி இருக்கோமா நம்ம? நான் இன்னைக்கு அவரை திட்டேன், நான் அவருக்கு பணத்தை கொடுக்காம ஏமாற்றிட்டேன், இன்னைக்கு நான் அவருடைய இடத்த அகபரிச்சிட்டேன், இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி என்றைக்குனாலும் வருந்தது உண்டா? வள்ளல் பெருமாள் போன்றவர்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும், அதான் ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள இளைஞர்களுக்கு சொல்லணும். எத்தனை பேர் இளைஞர்கள் இங்கே வந்திருக்காங்க பாருங்க, எல்லாம் வயசானவங்க தான் இருக்கும். ஏன்டா நம்ம எல்லாம் போய் கடைப்பிடிச்சு வந்துட்டோம். இனிமேல் புது ரத்தத்துக்கு தான் நிறைய தேவை இருக்கு. அதனால் இளைஞர்களை நாம் நல்வழிப்படுத்த வேண்டுமென்றால் வள்ளல் பெருமாள் போன்றவர்களை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவரை முன்னிறுத்தி நாம் அதை செய்யணும். நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம போயிட்டோம் அந்த மீட்டிங்க்கு. இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்களே நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம போயிட்டோம் மீட்டிங்க்கு, நம்ம காதில் கேட்டுட்டோம், அதோடு முடிஞ்சு போச்சு. நம்ம எப்போனாலும் மற்றவர்களை அந்த வழியில் மாற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோமா? நினைக்கணும். அப்போ தான் வள்ளலாரை நம்ம பரப்ப முடியும், இல்லையா? வள்ளலாரை பரப்புறது எப்படி? நம்ம மட்டும் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணிவிட்டு அவர் இதை கேட்டுட்டு அவருடைய நல்ல காரியங்கள்லாம் பேசிட்டு
இன்றைக்கி இதை விட்டு வெளியே போன உடனே சரி நம்ம வேலையை நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி போகிறதில்ல, அதை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சமுதாயத்தின் மீது அன்பு கொண்டு பற்று கொண்டு இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நம்மெல்லாம் சொன்னோம்னா கேட்க மாட்டான். வள்ளல் பெருமாளை சொன்னால் கொஞ்சம் கேட்போம். ஏன்னா அவர்களெல்லாம் வாழ்ந்து காட்டியவர்கள், அவர்கள் மீது ஒரு மரியாதை உண்டு இல்லையா? அதனால் அவரை சொல்லி நாமெல்லாம் உண்மையான, அதாவது வள்ளலார் மாதிரி நம்ம செய்ய முடியாட்டினாலும் ஏதோ அதில் ஒரு துளி ஒவ்வொருவரும் நாம் முயற்சி செய்தால் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். எல்லாருமே சொல்கிறோம் நல்ல சமுதாயம் இல்லைன்ட்டு. அந்த நல்ல சமுதாயம் இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. அதை எப்படி உருவாக்குவது? யாருமே முயற்சி பண்ணுறதில்ல. யாரை கேட்டாலும் நமக்கு என்ன, நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ அப்படி தான் ஆகிட்டுருக்கு. ஈவன் பெற்றோர்களே முயற்சி பண்ணுறதில்ல. நம்ம பையனை திருத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறதில்ல. இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் இந்த அருமையான அதாவது ரொம்ப தேவையான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். வள்ளலாரை போன்றவர்கள் மிக மிக தேவை இந்த சமுதாயத்திற்கு. ஏன்னா சமுதாயம் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால் நாம் வள்ளலாரை எடுத்து செல்ல வேண்டும். ஒருவர் 10 பேர், அந்த 10 பேர் ஆளுக்கு 10 100, அந்த 100 ஆளுக்கு 10 1000, இப்படியே இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி எல்லாருக்கும் பரவிடும். அதனால் இந்த அருமையான நேரம் எனக்கு இவற்றின் சார்பாக சமய நல்லிணக்க காவலர் என்ற விருது வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எல்லாரும் ஏதாவது ஒரு சமயத்தை பின்பற்ற வேண்டும். கண்டிப்பாக எல்லா சமயமும் ஒரே பாதையில் தான் செல்கின்றது இல்லையா? அதாவது எல்லாம் ஒன்றா தான் சொல்லுது, எல்லாம் அன்பை தான் சொல்கின்றது. ஆகையால் இந்த அருமையான விருதுக்கு ஐயா சாமிஜி அவர்களுக்கு ஏட்டா என் மேலே ரொம்ப அவருக்கு பற்று. ஆனால் என்னது, அதாவது நம்ம கடமை செய்கிறது, அதாவது இறைவன் நமக்கு ஒரு பொசிஷன் கொடுக்குறார். எதுக்கு கொடுக்குறாரு? எல்லாருக்கும் கொடுக்குறதில்ல, எல்லாருக்கும் கொடுக்காத ஒரு பொசிஷன் நமக்கு கொடுக்குறார். அதாவது இவர் கையில் கொடுத்தா தான் இவர் ஒழுங்காக செய்வார். அது செய்யணும். பொறுப்பு ஒன்று கொடுத்த போது அது செய்யணும்ல இல்லையா? அப்படி தான் நான் நினைக்கிறது உண்டு. அதாவது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பொசிஷன் நம்ம கையில் கொடுத்துருக்காருன்னா நம்ம செய்யணும். இல்லைன்னா அவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். நாளைக்கு கேட்பார், நீ என்ன செஞ்ச ஐயா, உனக்கு இவ்வளோ கொடுத்தேன்ல, நீ என்ன செஞ்சேன்னு கேட்பார். அப்படி நினைக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு மனநிலை வரும். சும்மா இதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறதுக்கு இல்லை, செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதுக்கு தான் நம்ம அதுக்கு நன்றி உள்ளவராக இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காது இல்லையா? அதுக்கு தான் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் என்று இத்தருணத்திலே கூறிக்கொண்டு இந்த அருமையான விருது ஞாபகம் வச்சு இல்லையா, வள்ளலாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ரொம்ப பிடிக்கும். நிறையா நம்ம இதில் காம்படிஷன்லாம் நடத்துவாங்க முதல்ல. இப்போ இந்த வருஷம் வரலன்னு நினைக்கிறேன். ராமலிங்க அடிகளார் இருந்தாக்கா, ஆமாம் அங்கே அது அவர் நம்ம பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர் சார்பாக காம்படிஷன்ஸ்லாம் நடத்துவாங்க இல்லையா, அந்த மாத கடைசியில். அதனால் நம்ம இன்றைக்கி வந்தது என்னன்னா ஒரு தீர்மானத்தோடு இருக்கணும். நீங்கள் ரொம்ப வெளியே போய் சொல்லாட்டினாலும் உங்கள் பேரன் பேத்திக்கு சொல்லுங்கள், இப்படி ஒருத்தர் இருந்தாருப்பா, அவர் இப்படிலாம் இருந்தார், மகிழ்ச்சியாக இருந்தார், அவரை சுற்றி உள்ளவங்களாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்போ மகிழ்ச்சி எப்படி வரும்? இப்படி இருக்கிற மாதிரி அடிபுடியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தால் மகிழ்ச்சி வராது. எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தால் மகிழ்ச்சி வராது. எல்லோரையும் நேசிக்கணும், அன்பு செய்யணும், தான்கிட்ட இருக்கிறத அப்படியே பகிர்ந்து கொடுக்கணும். ஒரு இட்லி இருந்தாலும் 10 கூறு போட்டு கொடுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லணும். சொல்லி வள்ளலார் அவருடைய மகிமையை நாம் எடுத்து சென்றோம் என்றால் நல்ல ஒரு சமுதாயத்தை நாம் நிச்சயமாக உருவாக்க முடியும். ஐயா அந்த இயக்கத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், பரவாயில்ல. உண்மையிலேயே ஐயா வாழ்த்துக்கள்.
அந்த இயக்கத்தில் இருக்கீங்க இல்லையா? ஐயாலாம் இருந்திருக்காங்க. ஐயா வந்து லட்சுமிகாந்தன் பாரதின்னு ஐஏஎஸ். அதாவது இப்போ ஐஏஎஸ்ங்கிறது சாதாரணம். அப்போ ஐஏஎஸ்னால் பாருங்களேன் இல்லையா? ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஐஏஎஸ்னால் யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு, இப்போ பார்த்த அளவு ஐயா வந்து மிக சிறப்பாக தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் உதவி செஞ்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு ரொம்ப தெரியாது அவங்க என்ன செஞ்சான்ட்டு. ஆனால் அவர்கள் நிச்சயமாக ஏன்டா அப்படிலாம் இருந்ததுனால தான் இந்த இயக்கத்துக்கு வர முடியுது. இல்லைன்னா இந்த இயக்கத்துக்கு வந்திருக்க முடியாது இல்லையா? இந்த இயக்கத்துக்கெல்லாம் இருக்கிறவங்கள நீங்கள் எல்லோரும் தான். எப்படி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு மனநிலை உண்டு இல்லையா? அதனால தான் அந்த இயக்கத்துக்கு வந்திருக்கீங்க இல்லையா? அந்த மனநிலை இருக்க போய் தான் அந்த இயக்கத்துக்கு தானாக நீங்களே வந்துட்டீங்க. அது மாதிரி ஐயா அவர்களுக்கு இருக்கோம். ஐயா அவர்களுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தேன். இந்த ஒரு தள்ளாத வயசுலேயும் அவர்கள் இங்கே வந்து நின்று, வயசு என்ன 101, எல்லாம் கை தட்டுங்க. அப்போ வள்ளலார் மாதிரி வாழ்ந்ததுனால தான் 101 ரீச் ஆகியிருக்காங்க. ஆமாம், 101ங்கிறது வந்து அதாவது இப்போ போய் பார்க்குறாருந்தா ஜப்பானில் தான் பார்க்க முடியும். அதான் நிறையா வந்து அந்த அளவுக்கு அவங்க இருந்த காரணத்தினால்தான் 101 தாண்டி இருக்காங்க. ஏட்டா 75 தாண்டதே கஷ்டம் இப்போ இல்லையா? 101 தாண்டி இருக்காங்கன்னா உண்மையிலே பெரிய பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். அவர்கள் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கூட இருக்கணும். வள்ளலாரை பற்றி உட்காந்துக்கிட்டேனால் பேசணும். முடிஞ்ச அளவுக்கு மூச்சு உள்ளவரை வள்ளலாரை பற்றி அவர்கள் பேச வேண்டும். அதுதான் இதுக்கு முன்னால் ஓடி ஆடி தொண்டு பண்ணியிருக்காங்க. இப்போ உட்காந்துக்கிட்டே வந்து பேசியே தொண்டு செய்யலாம். அதனால் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதனால் அவர்களுக்கு நான் தலைவணங்கி உண்மையிலே அவரை வணங்கணும் இல்லையா? நம்மளை விட ரொம்ப வயசில் கூடின ஒரு அப்பா மாதிரி இல்லையா? ஆமாம். அதனால் அவர்களுக்கு இந்த விருதுக்கு நன்றி கூறி எல்லோருக்கும் பாராட்டுதலை தெரிவித்து, வள்ளலாரை பற்றி இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவரும் தன்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி ஐயா. தொடர்ந்து நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் திரு சந்தன மாரியப்பன் அவர்களுக்கு சாது சிதம்பர சுவாமிகள் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. நம்முடைய லட்சுமிகாந்தன் பாரதி ஐயா வழங்கி மகிழ்கிறார்கள். தொடர்ந்து சமூக நல்லிணக்க காவலர், தமிழ் முழக்க பேரவையினுடைய பொறுப்பாளர் நசீர் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார். எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் லிட்டில் ஃப்ளவர் பள்ளியின் தாளாளர் ஐயா மரியசுவசை அவர்களே, நண்பர் கணபதி அவர்களே, நண்பர் பாப்பாக்குடி செல்வமணி அவர்களே, மற்றும் குற்றாலத்திலே இந்த அமைப்பின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அவர்களே, கணபதி சுப்பிரமணியன் நண்பர் அவர்கள் என்னை அழைத்து ஒரு வாரத்திற்கு முன்னால் சொன்னார்கள், இங்கே நீங்கள் வர வேண்டும். நான் இங்கே பக்கத்தில் மகாராஜ நகர்லாம் இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கின்றது. ஒருவர் புரிந்து கொள்வதற்கு, ஒருவர் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த அமைப்பு செயல்படுகிறது என்பதை பாராட்ட வேண்டும். அதுவும் வள்ளலார் கொள்கைகளை பற்றி சொல்லணும்னா அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஏன் 2 தடவை அருட்பெருஞ்சோதினா, முதல்ல அருட்பெருஞ்சோதிங்கிறது தனி, அதுக்கப்புறம் தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தான். ஏன் அவர் ஒரு புரட்சி பண்ணார் எந்த வழிபாடையும் விட இயற்கை. ஏன்னா
இங்கே ஒரு உலகத்தை பொறுத்தவரை நாம் ஒரு காரை கொண்டு செல்கின்றோம் என்றால் அது ஒரு வாகன ஓட்டி தேவை. ஒரு ரயில் போகிறது என்றால் அதை ஒருவன் கண் விழித்து இரவு முழுவதும் போனால்தான் அங்கே 1500 2000 பேர் இங்கே உட்கார முடியும். ஒரு விமானத்தை ஒவ்வொன்றையும் வழி நடத்துவதற்கு அந்த வழி நடத்தி செல்லக்கூடியவன் ஒன்று தேவை. அப்படி என்றால் இந்த உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்கள் அனைத்தையும் ஒரு கணதும் கூட பிசகாமல் இந்த கோள்கள் சுற்றி வருகின்றன. அப்படி என்றால் அது இயற்கையின் நிலைப்பாடை பார்க்கும் பொழுது ஒரு மாபெரும் ஆச்சரியத்துக்கு நாம் திகைக்க வேண்டியிருக்கிறது. இங்கே ஒரு சிறிது கண் அசைந்தாலும் எவ்வளவோ விளைவுகள் நடந்துவிடும். அப்படி என்றால் ஒரு நிமிடம் கூட ஒரு வினாடி கூட தவறாமல் இந்த உலகத்தை சுற்றி கொண்டு ஒவ்வொரு கோள்களும் இருக்கின்றன. இயற்கை அதன் தனி பெருங்கருணை என்பது இந்த மனித சக்திக்கு அப்பேற்பட்ட ஒரு கருணையாக அதை ஜோதி வடிவத்தில் அருட்பெருஞ்சோதி என்று அந்த மகான் அவர்கள் சொன்னார்கள். கடலூர் மாவட்டத்தில் பிறந்தாலும் அவர்கள் கொண்டு வந்தது ஒன்றே ஒன்று முக்கியமானது. வாடிய போதெல்லாம் பயிரெல்லாம் கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று. ஒரு மனிதனுக்கு தேவை, அடிப்படை தேவை அவனுடைய உணவு. அந்த உணவு இந்த சமூகத்தில் வல்லான் வகுத்ததே சட்டம் என்ற நிலைப்பாடு மாறிவிடக்கூடாது. இது ஒரு பெரிய தனியாக பேசக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு உயரிய சிந்தனையை இங்கே செலுத்தி அதை நம்மையெல்லாம் ஆட்கொள்ள வைத்த அந்த வள்ளல் பெருமான் ஒரு மாபெரும் புரட்சியாளராக, மாபெரும் ஆன்மீக வள்ளலாக இங்கே நம்மோடு அங்கே அவதரித்து நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக சென்றிருக்கின்றார் என்றால் அவர் செய்த புரட்சியும் அவர் சொல்லிவிட்டு சென்ற கருத்துக்களும் இந்த உலகத்திற்கு தேவையான கருத்துக்களாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் அதை இங்கே நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நானும் இங்கே கலந்து கொண்டு உங்களோடு சேர்ந்து என் பங்களிப்பை செலுத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்முடைய ஐயா லட்சுமிகாந்தன் பாரதி அவர்கள் உரையாற்றுவார்கள். நடக்க முயற்சிப்பவர்கள் அவர்களை உருவாக்குகின்ற கூட்டம். இதில் பொறுப்பு இல்லாமல் பேசக்கூடாது. இன்று இந்த கூட்டத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று வள்ளலார் என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எதிர்பாராத நான் இந்த விழாவிற்கு வருவதான திட்டம் இல்லை. இது வள்ளலாருடைய திட்டம். நீ போய் கேள், அங்கே எவ்வளோ பெரிய பணி நடந்து கொண்டிருக்கிறது, அதெல்லாம் தெரியாமல் நீ இருக்கிறாயே என்று என்னை அனுப்பித்து வைத்திருக்கிறார். ரொம்ப நடுக்கத்துடன் பேசுகிறேன். ஏன்னா நான் 4 மாவட்டத்தில் கலெக்டராக இருந்தேன். ஒரு நாளைக்கு 4 கூட்டம் 5 கூட்டம் பேசுவேன். ஒரு கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது ஐயார் அதிசய நிலையிலிருந்து உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லி கொண்டிருந்தது. ஒரு கூட்டத்தில் ஆவேசமாக உற்பத்தியை பெருக்க பற்றி ஆவேசமாக பேசி கொண்டிருந்தேன். என் பிஏ பின்னால் இருந்து இழுத்தார். ஐயான்னார், கொஞ்சம் அவசரம், நான் பேசுகிறேன். இல்லை ரொம்ப அவசரம்னார். என்னமோ தலைமை அலுவலகத்திலேருந்து எதுவும் செய்தி வந்திருக்குமோ என்ன. சார், இது குடும்ப கட்டுப்பாடு விழா, அடுத்தது தான் உற்பத்தி பெருக்க விழான்னு சொன்னார். அப்படி ஒரு கலெக்டர் எந்த கூட்டத்தில் என்ன பேசுகிறோன்னு தெரியாது. ஆனால் இங்கு புண்ணியவர்களாக இருக்கின்ற உங்களிடம் நான் பேச வேண்டும். பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வள்ளலாருடைய ஒரே குழு. நான் அந்த மனித அபிமானம் என்பதை ஆத்ம அபிமானம் என்று மாற்றிய பெரும் புரட்சியாளர் நம்முடைய வள்ளலார். மனிதாபிமானம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க, மனிதர்களை நேசியுங்கள். இல்லை, அது ஆத்மானம். ஒன்றும் வேண்டியதில்லை. நான் நடைமுறையில் பார்க்கிறேன். அன்பை பற்றி சொல்லுகிறார்கள். அன்பு மனம் நெகிழ வேண்டும். அதுதான் தயை, இரக்கம். இதுதான் அன்பிற்கும் அடித்தளமாக இருப்பது. இரக்கம், தயை. அந்த உங்கள் மனம் நெகிழுமா? அதுதான் வள்ளலார் வழி நாம் நடக்கிறோம் என்பதற்கு அர்த்தம். ஒரு பேராசிரியர், நான் வள்ளலார் கொள்கைகளை அடிதும் படித்து அதன்படி நடப்பவர்களோடு இல்லை. இப்பொழுதும் அங்கு உடுமலைப்பேட்டையில் பேராசிரியராக இருக்கிறார்கள். நான் கண்டு வியந்து விட்டேன்.
நான் ஒரு கூட்டத்திற்கு ஈரோடுக்கு சென்றிருக்கின்ற பொழுது ரயில் நிலையத்திற்கு வந்திருந்தார்கள். அப்போது அந்த ரயில்வே ஹோட்டல்லேருந்து ஒருத்தனை புடதை பிடிச்சி ஒருத்தன் தள்ளிட்டான். அவன் கீழே வந்து விழுந்தான். இந்த அம்மையார் அவனை தூக்கினார்கள். என்ன விஷயம், ஏன்பா அங்கே போய் சண்டை போட்டு வர்றேன்? இல்லைம்மா, 2 நாளாக பட்னி, போய் உணவு கேட்டேன், அதுக்கு என்னை அடித்து துரத்திட்டாங்க. அந்த அம்மையார் உடனடியாக உணவு வாங்கி கொடுத்து அவனை கொண்டு போய் நீ எந்த ஊர்னு கேட்டு ரயில் நிலையத்துக்கு டிக்கெட் வாங்கி அனுப்பித்தார். அவர் வள்ளலாரை பற்றி பேசவில்லை, இரக்கத்தை பற்றி பேசவில்லை, அன்பை பற்றி பேசவில்லை. ஆனால் வள்ளலாருடைய அந்த இரக்கம், தயையை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மறுநாள் 2-3 நாள் கழித்து அவர்களுடன் நடந்து போய் இதெல்லாம் எப்படி மனிதர்கள் வள்ளலார் வழி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அது நமக்கு தெரியல. அவ்வளவுதான். போய்கிட்டு இருந்தேன், வெயில், நில்லுங்கன்னாங்க. என்னன்னா ரோட்டில் ஒரு வயதான மூதாட்டி நடந்து போய்க்கலாம். அவர்களை அழைத்து பக்கத்து கடையிலே போய் ஒரு செருப்பு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சார். ஆக நம்முடைய மனம் நெகிழுமானால் யாருடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் நம்ம அவங்களுக்கு உதவியோடு செய்ய வேண்டாம். நம்ம அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூட இல்லை. ஆனால் நம் மனம் நெகிழுமானால், ஐயோ இவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று நெகிழுமானால் அன்று நாம் வள்ளலார் வழி நின்று விட்டோம் என்ற பொருள். நம்ம வள்ளலார் வழியிலே மற்றதெல்லாம் விட்டுருங்க. யாருடைய துன்பத்தையும் கண்டு மனம் நெகிழுகிறதா, அதுதான் நமக்கு அடையாளம். நான்லாம் துரியோதனன் மாதிரி இருக்கிறதா உணர்றேன். துரியோதனன் என்ன சொன்னான், எல்லா தர்மமும் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு நடைமுறைப்படுத்த தெரியாதுன்னா. அப்படித்தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் நமக்கு தெரியும், அன்பு தெரியும், வள்ளலார் வழி தெரியும், ஆனால் அடுத்த வீட்டுக்காரரோட சண்டை போடவும் தெரியும். இதுதான் நம்முடைய கஷ்டம். மனதை இரக்கத்தின் மூலம், தயையின் மூலம் நெகிழ வைக்கின்ற அந்த பயிற்சி தான் வள்ளலாருக்கு நாம் செய்யும் அஞ்சலி. வேறு ஒன்றும் வேண்டாம். வள்ளலாருடைய ஏராளமான கொள்கைகள் இருக்கின்றன. அந்த 7 திரைகளை நீக்கி ஜோதியை காண அவர் ரயில் நிலையத்தில் கொஞ்சம் இருங்கன்ட்டு போனார். என்னன்னு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அவர் ஒரு பட்டினியானவனுக்கு உணவை வாங்கி கொடுத்து அவன் அதை உணவு அருந்துவதை பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். இதுதான் நெகிழ்வு, இதுதான் அன்பு. எனவே எனக்கு தெரிந்து வள்ளலாருடைய வழி என்பது மிக எளிதான வழி ஊரளவில், கடினமான வழி இன்னொரு வழி. ஏன்னா அன்பு செலுத்துவதை விட கடினமானது உலகத்திலே கிடையாது. பேசலாம், மேடையில் ஏறி எல்லாம் அன்பு செலுத்தணும், ஆனால் நடைமுறையில் நாம் இன்று நான் உண்மையில் சொல்கிறேன், அன்பே வடிவெடுத்தவர் ஒருவர் அப்படின்னா நம்ம விஸ்வநாதன்ஜி அவர்கள் அன்பே வடிவெடுத்தவர். அவர் கலெக்டரா, பியூனா, வியாபாரியாக தெரியாது. அந்த குழந்தைகளை அங்கே போய் பார்த்தால் அது அனாதை ஆசிரமம்னு பொதுவாக சொல்லுவாங்க. அங்கு அரச வீட்டு குழந்தைகள் போல இருப்பார்கள். அவர்கள் மீது விஸ்வநாதன்ஜி காட்டுகிற அன்பு, அந்த குழந்தைகள் அவர் மீது காட்டுகிற அன்பு, அதே மாதிரி அவர் சமுதாயத்தில் எல்லாரிடம் காட்டுகிற அன்பு, அதுதான் வள்ளலார் வழி. அதனால் எனக்கு வள்ளலாரை பற்றி அதிகம் தெரியாது. ஆனால் நாங்கள் வள்ளலாருடைய சங்கத்தை வைத்து தென்காசியிலே ஆண்டுதோறும் ஆண்டு விழா நடத்தி கொண்டிருந்தோம். என்னை பொறுத்த மட்டில் நாம் மனம் நெகிழுவதற்கான எந்த துன்பத்தை பார்த்தாலும் மனம் நெகிழ்ந்து விட வேண்டும். செய்கிறோம், செய்ய போகிறோம். நம்ம கையில் பணம் இருக்கும், செய்யலாம். பணம் இல்லைன்னா ஐயோ கஷ்டப்படுறான், நம்மளால் என்ன செய்ய முடியும், இறைவா நீ காப்பாற்று, இது போதும். இந்த நெகிழ்வு நம்மை வள்ளலாரிடம் கொண்டு சேர்த்து விடும். அதை மட்டும் உறுதியாக நம்புங்க. இரக்கம், தயை, அன்புங்கிறது ஒரு வார்த்தை, ஆனால் அந்த அன்பிற்கு அடையாளம் நெகிழுதல், தயை, இரக்கம். இதை மட்டும்
நம்ம வாழ்க்கையில் படிச்சுக்கிட்டோம்னா எளிது. வீட்டில் மருமகள் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, அவர்களிடம் நம்மால் இரக்கம் கொள்ள முடியுமா? அவர்கள் நம்ம வைகிறார்கள், ஏதோ துன்பப்படுத்துகிறார்கள், அவர்களிடம் நாம் இரக்கம் காட்டுகின்ற அந்த பயிற்சியை பெற்றுவிட்டோமானால் உலகத்தில் வேறு எதுவும் தேவையில்லை. முக்தி, ஞானம் எல்லாம் அந்த இரக்கம் தயையிலிருந்து வந்துவிடும். நான் இன்றைக்கு காலையில் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், உலகத்திலேயே ஒரு துறவை உலகம் அதிசயமாக திரும்பி பார்த்தது. இப்படி ஒரு துறவா என்று உலகம் திரும்பி பார்த்தது புத்தர் பெருமானுடைய துறவை. எத்தனையோ பேர் துறவு கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இன்றும் உலகத்தில் பேசப்படுவது புத்தர் பெருமானுடைய துறவு. உலகம் அதிசயித்தது, இப்படி ஒரு துறவா என்று. என்ன காரணம்? எத்தனையோ பேர் துறவு இருந்திருக்கிறார்கள், இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த பாசங்களை விட வேண்டும். ஆனால் புத்தர் ஒருவர் தான் நான் முக்தி அடைய வேண்டும், நான் நிவாரணம் அடைய வேண்டும், மக்களுக்கு முக்தி தர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் துறவு ஏற்கவில்லை. மக்கள் துயரப்படுகிறார்களே, துன்பப்படுகிறார்களே, இந்த துன்பத்தை எப்படி போக்குவது என்ற காரணத்துக்காக துறவு ஏற்றார். மற்றவர்களெல்லாம் ஆன்மீகத்தை முன்னிறுத்தி நான் முக்தி அடைய வேண்டும், இறைவனை அடைய வேண்டும், இறை அனுபூதியை அடைய வேண்டும், மற்றவர்களும் இறை அனுபூதியை அடைவதற்கு நான் உதவி செய்ய வேண்டும், இந்த எண்ணத்தில் துறவு கொண்டார்கள். புத்தர் ஒருவர் தான் மக்களுடைய துயரம், அவர்கள் இவ்வளவு துன்பப்படுகிறார்களே, நான் என்ன செய்ய என்ற துறவு, அதுதான் வள்ளலாருடைய. பிறருடைய துன்பத்தை போக்குகின்ற அந்த துறவை எப்படி உலகம் இன்றும் அதிசயத்துடன் பேசுகிறதோ, அது மாதிரி நீங்கள் பிறருடைய துன்பத்தை போக்குவதற்காக மனம் நிகழ்ந்து செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் உங்கள் குடும்பமும் உங்கள் வீதியும் உங்கள் சுற்றமும் அதிசயத்துடன் திரும்பி பார்க்கும். அதனால் நான் அதிகம் பேச விரும்பவில்லை. ஏன்னா பேச்சினால், மேடை பேச்சினால் ஆன்மீகமும் வராது, பக்தியும் வராது. நம்முடைய உள் உணர்வில் நாம் இன்று ஒருத்தர் பார்த்தோம், ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறானே நெகிழ்ந்தேன் என்று இரவியே அந்த முகம், அந்த நெகிழ்வு இருக்கிறதே, அது படிப்படியாக நம்மை வள்ளலாரிடம் கொண்டு சேர்க்கும். அந்த அற்புதமான பயிற்சியை இந்த அமைப்பு அற்புதமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பயிற்சியெல்லாம் பெற்றவர்கள் நீங்கள். நான் விருது ஆள், இன்று விருதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன், ஆனால் நான் விருது ஆள். வள்ளலார் எனக்கு கொடுத்த மாபெரும் வாய்ப்புக்கு சத்தியமாக சொல்கிறேன், இது நான் ஏற்பாடு பண்ணது அல்ல, என்னுடைய முயற்சியும் அல்ல. வள்ளலார் அங்கு சென்று பார், எவ்வளோ பேர் வள்ளலார் வழியில் இருக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அமைப்பினர் எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை நீ உணர வேண்டும், அதிலிருந்து நீ பாடம் பெற வேண்டும் என்று என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அதற்காக நன்றி கூறி இந்த வாய்ப்பு இதை உருவாக்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் உறுப்பினர்களுக்கும் அந்த வழியிலே நிற்கின்ற உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் சொல்லி, வள்ளலார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். அந்த வழியிலே நாம் நின்று வெற்றி பெறுவோம் என்று கூறி முடித்துக் கொள்வோம். அதே நேரம் சொல்ல வந்த கருத்தில் எந்த மாறுபாடும் இல்லாமல் மிக அழகாக நமக்கு இத்துணை நிமிடங்கள் ஒரு நல்ல சொற்பொழிவை நமக்கு தந்திருக்கிறாங்க. நாமெல்லாம் இப்போ 63, 64 வயசுலேயே ஒரு இடத்துக்கு போகணும்னா போகணுமா வேண்டாமா, கார் வருமா வராதான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஐயா பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம்தான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சார் அவர்களை ஏதோ ஒரு பணி நிமித்தமாக சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறாங்க. ஆக அது எல்லாமே இந்த என்ன சொல்லுவோம், மனதிடத்தோட அந்த அறிவு சார்ந்த விஷயமும் ஐயாட்ட இருக்கிறதுனால தான் ரொம்ப அருமையான சொற்பொழிவு நமக்கு தந்தாங்க. இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் நம்மளையெல்லாம் அழைத்து விருது கொடுத்து மகிழ்வித்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமிகள் துரைராஜ் அவர்கள் நமக்கு நன்றி உரையாற்ற வருகிறார்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த 11வது ஆண்டு
வருடாபிஷேக விழாவில் ஐயா லட்சுமிகாந்தன் பாரதி ஐயா நான் சென்னையில் இருப்பார்கள், அவர்கள் வயதான காரணத்தில் அவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது என்று தான் ஐயாவிற்கு அழைப்பு கொடுக்காமல் இருந்ததற்கு மன்னிக்கவும். ஆனால் ஐயா இன்று எந்த அழைப்பும் இல்லாமல் அருள் ஜோதியினர் அழைப்பால் வந்தது. இந்த கமிட்டிக்கு மட்டுமல்ல, இந்த கமிட்டியில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள். இந்த அன்னதான கமிட்டி எப்படி உருவாகியது என்பதை இப்பொழுது சொல்கிறேன். 10 ஆண்டு காலமாக இந்த அருள்ஜோதி அன்னதான கமிட்டி விழா தொடங்குவதற்கு காரணம் ஐயா ஐஏஎஸ் லட்சுமிகாந்தன் பாரதி ஐயா என்பதுதான் உண்மை. ஓம் பிரணம ஆசிரமத்தில் ஒரு நிகழ்வில் நாங்கள் எல்லோரும் 10 ஆண்டு காலம் அந்த விழாவில் கலந்திருக்கிறோம். அந்த விழா ஆரம்பத்தில் ஐயா சொல்கிறார்கள், அன்றைய செலவு 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாலேயே அந்த குற்றாலம் ஓம் பிரணவ ஆசிரமத்தில் கோசாலை, வயதான முதியவர்கள், ஆதரவில்லாத குழந்தைகள், இப்படி பல பல பேர்களை ஐயா நிறுவனர் விஸ்வநாதன் செண்பகவல்லி அம்மா இன்று வரை வழிநடத்தி வருகிறார்கள். அன்றைக்கு அந்த ஒரு நாள் செலவு 10,000 ரூபாய் ஆகிறது. அந்த சூழ்நிலையில் ஐயா அந்த விழாவில் சொன்னது பசுமரத்தில் ஆணி அடித்தது போல் எனக்கு இருக்கிறது. முதல் ஆரம்ப காலத்தில் சொல்கிறார்கள், நாம் எவ்வளவோ செலவு செய்கின்றோம், அதில் ஒரு நாளும் ஒவ்வொரு மனிதர் இந்த 10,000 ரூபாயை வருஷத்தில் ஒரு நாள் எடுத்துக்கொண்டால் இந்த ஆசிரமத்தில் அவர்கள் யாரிடமும் எதிர்பார்க்காமல் இந்த ஆசிரமத்தை சிறுமையின்றி நடத்துவார்கள் என்று விழா ஆரம்பத்தில் ஐயா சொன்னார்கள். அதற்கு யாரும் முன்மொழியவில்லை. அதுக்கு பிறகு முடிக்க போகிற நேரத்தில் இதே வார்த்தையை ஐயா சொல்கிறார்கள். அப்பொழுதும் அதற்கு யாரும் எத்தனையோ பெரிய பெரிய பண உள்ள ஆட்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, யாரும் புரியவில்லை. அப்பொழுதுதான் வள்ளநாட்டு சாமி மனதில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் சொல்வதற்கு ஒருத்தர் கூட அதற்கு பதில் சொல்லவில்லையே, நீ எழுந்து சொல் என்று மனதில் சொன்னார்கள். அந்த உடனே ஒவ்வொரு ஆண்டும் அருள் ஜோதி விநாயகர் வள்ளநாடு சாது சிதம்பரசாமி நினைவாக ஜனவரி 10ஆம் தேதி இந்த ஆசிரமம் இருக்கும் வரை வள்ளநாடு சாது சிதம்பரசாமியின் பெயரால் அன்னதானம் நடக்கும் என்று கூறிவிட்டேன். அப்பொழுதுதான் ஐயா எந்தித்து விவரங்களாம் சொன்னாங்க. அன்னைக்கு ஆரம்பித்த விழாதான் இந்த அன்னதான கமிட்டி என்பதை பெருமையாக சொல்கிறேன். இந்த பெருமையை நான் அவர்கள் முன் சொல்வதற்கு அழைப்பே இன்றி ஐயா வந்தது எங்கள் அனைவருக்கும் இன்னும் பெருமையை சேர்த்துள்ளது. அதேபோல் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விருதுகளை பெற்று செல்வதற்கு அழைப்பு கொடுத்ததை ஏற்று குற்றாலம் இளஞ்சி ஓம் பிரணவ ஆசிரம நிறுவனர் ஐயா விஸ்வநாதன் அவர்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும். இந்த கமிட்டியில் பணம் எதுவும் கிடையாது. இப்பொழுது கூட முதலில் என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்டு தெரிந்து பாதி தெரியாமல் பாதி எனக்கு செய்து வருகிறார்கள். அது கமிட்டியில் உள்ள அனைவருக்கும் தெரியும். முதலில் பணம் கொடுத்து இந்த விழாவை நடத்துங்கள் என்று கூப்பிட்டு சொன்னதே ஐயா விஸ்வநாதன் ஐயா தான். அவங்க கொடுத்த பணம் தான் இந்த கமிட்டியில் முதலில் இந்த ஆண்டும் வந்தது. அதேபோல் இந்த திருநெல்வேலி பெருமை சுவாமி நெல்லையப்பர் காந்தி அம்மாள் கோவிலில் நடந்து முடிந்த தேரோட்டத்திற்கு அன்னதானம் மட்டுமல்ல, நமது கமிட்டிக்கு 10 ஆண்டு காலமாக ஐயா லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமர் சேர்மன் கல்வியாளர் திரு மரியசூசை ஐயா அவர்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் என்னவென்று கேட்டாலும் ஓம் பிரணவ ஆசிரமத்தில் சாமி என்ன செய்கிறார்களோ அதேபோல் விநாயகருக்கு எந்த இடம் வேண்டும் எடுத்துக்கொள் என்று எத்தனையோ முறை சொல்கிறார்கள். அந்த இடத்திற்கு இன்னும் நாங்கள் செல்லவில்லை. ஏனென்றால் அது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால போகாமல் இருக்கிறோம். அதேபோல் ஐயாவும் பள்ளியில் கஷ்டப்பட்ட குழந்தைகள் பணம் கட்ட முடியவில்லை என்று கேட்டால் போய் சொன்னவுடன் அந்த குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உடனடியாக செய்து அந்த உதவியை செய்வார்கள். அவர்களுக்கு இன்று நாங்கள் விருது வழங்கியதில் பெருமை சேர்க்கின்றோம். அதேபோல் ஜங்ஷன் பெரிய பள்ளிவாசல் துணைத் தலைவர் ஜனாப் மு நசர்
நசீர் அவர்கள் சமுதாய தொண்டினை பாராட்டி சமய நல்லிணக்க காவலர் விருது அருள்ஜோதி விநாயகர் கமிட்டியின் சார்பாக வழங்கப்பட்டது. இதுதான் சன்மார்க்க சங்கம் என்பதற்கு உதாரணமாக ஐயா நசீர் அவர்கள் வந்து கலந்து பெருமையை சேர்த்துள்ளார்கள். அதேபோல் திருச்செந்தூரில் ஆண்டன் ஐயா ஒரு அன்னதானம் சின்ன ஆசிரமம் நடத்தி வருகிறார்கள். அவர் பணியின் காரணமாக வரவில்லை. அவர்களுக்கும் இந்த கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதையெல்லாம் ஒருங்கிணைத்து அருள்ஜோதி விநாயகர் அன்னதான கமிட்டியின் கௌரவ ஆலோசகர் மற்றும் சிவபிரகாச நற்பணி மன்ற செயலாளர் திரு கோ கணபதி சுப்பிரமணிய ஐயா அவர்கள் தலைமையில் தொடர்ந்து 11 ஆண்டு காலமாக எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அவர்கள் எந்த ஊரெல்லாம் விநாயகர் அழைத்து செல்கின்றோமோ அந்த ஊர்களுக்கெல்லாம் அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி வந்து பட்டிமன்றத்தை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த கமிட்டியின் ஆலோசகராக இருந்து அவர்கள் இந்த செலவையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று எங்கள் கமிட்டிக்கு ஆலோசனை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குழுவில் உள்ள அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தூத்துக்குடியில் வள்ளலார் தர்மசாலை நிறுவனர் திரு ஹரி வெங்கடேசன் அவர்களுக்கும் ஜீவகாருண்ய விருது வழங்கப்பட்டது. இன்ற மதிய உணவு அனைத்தும் அந்த ஜீவகாருண்ய விருது பெற்றவர்தான் நமது கமிட்டிக்கு வழங்கியுள்ளார் என்பதையும் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமதி திரு ஆறுமுகம் அவர்கள் அருள்ஜோதி விநாயகர் இளஞ்சி ஓம் பிரணம அன்னதான கமிட்டி உறுப்பினர், நடேசன் கம்பெனி. அவர் கம்பெனியின் வேலையாக வரவில்லை. அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமதி எம் பகவதி அம்மாள் பிகாம் அருள்ஜோதி விநாயகர் நயனா நகரம் அரசப்பண்ணையா அன்னதான கமிட்டியின் செயலாளராக செங்கோட்டையில் இருந்து மட்டுமல்ல, எங்கேயெல்லாம் அகவல் பாராயணம் செய்கிறோமோ அங்கேயெல்லாம் வந்து ஆலோசகராக இருந்து இப்பொழுது செயலாளராக செயல்பட்டு அந்த கமிட்டிக்கு மட்டுமல்ல எல்லாவற்றையும் செய்து வருகிறார். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவை ஒருங்கிணைப்பாளராக திருமதி மு மகேஸ்வரி அம்மாள் அவர்கள் அருள்ஜோதி விநாயகர் திருச்செந்தூர் அன்னதான கமிட்டி துணைத் தலைவராக பொறுப்பேற்று இந்த விழாவை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று ஒருங்கிணைத்து இதை ஆலோசனை செய்து மதுரையில் இருந்து வந்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பக்தி பாடல்கள் கவிஞர் திரு முத்துசாமி ஐயா அவர்கள் இந்த விழாவானாலும் முதலில் அவர்கள்தான் நம்மளுக்கு பாடலை துவக்கி சிறப்பித்து கொடுப்பார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கவிஞர் திரு சுப்பையா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி தொகுப்பு கவிஞர் திரு ச பிரபு அவர்கள், கவிஞர் திரு புன்னை செழியன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பட்டிமன்றம் எங்கெல்லாம் நடத்துவது என்று நாங்கள் முடிவெடுக்கிறோமோ அங்கெல்லாம் எங்களுக்கு வந்து நடுவர் சைவ சித்தாந்த கலாநிதி கவிஞர் கணபதி சுப்பிரமணிய ஐயா தலைமையில் ஒவ்வொரு ஆண்டும் பட்டிமன்றம் நடத்தி வருகிறார்கள். கமிட்டியையும் ஆலோசனை சொல்லி நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பட்டிமன்றத்தில் எளிமையே என்று வாதாடிய கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி ஐயா அவர்கள் இதுவரை 11 பட்டிமன்றத்திலும் அவர்கள் வருவாய்த்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுதும் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுதும் அவர்கள் காரிலே அனைவரையும் அழைத்து வந்து இந்த பட்டிமன்ற விழா வீரநல்லூரில் இருந்து நடக்கும் பொழுது எந்த எதிர்பார்ப்பும் இதுவரை செய்து வருகிறார்கள். அதேபோல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முனைவர் சரவணகுமார் பேராசிரியர் அவர்களும் இதேபோல் 11 ஆண்டு காலம் வந்திருக்கிறார்கள். செந்தில்குமார் ஐயா அவர்களும் எல்லா ஆண்டும் வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுக்கிறார்கள். இரா பேராசிரியர் அனுசையா சகோதரி அவர்களும் எங்கெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒரு பெண்மணியாக இருந்தாலும் 10 மணி 11 மணி ஆகும் விழா முடிகிறதுக்கு. அவர்கள் தனியாக வந்துவிட்டு எந்த எதிர்பார்ப்புமின்றி செய்து கொண்டிருக்கிறார்கள். கடினமே என்று பெரும்புலவர் இளங்கோ ஐயா அவர்கள் நாகர்கோவிலில் இருந்து வீரநல்லூர் வந்து பட்டிமன்றம் முடிந்து இரவு மறுபடியும் நாகர்கோவில் போய் செல்வார்கள். 11 ஆண்டு காலமாக ஐயாவும் இந்த விழாவை நடத்தியவரால் அவர்களுக்கும் மனமார்ந்த
நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாவுக்கரசி கோமதி கிருஷ்ணகுமாரி அம்மா அவர்களும் சிறப்பித்துள்ளார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லரசு ச லட்சுமணன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எழுத்தாளர் வேரா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்கிறோம். நன்றியுரையாற்ற தாமதமாக வந்த அருள் ஜோதி விநாயகர் பச்சைவேடி சாமி அன்னதான கமிட்டியின் செயலாளர் தாமதமாக வந்ததனால் அவர் பணியை நான் செய்ய வேண்டிய களத்தில் தள்ளிவிடப்பட்டது. அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருள் ஜோதி விநாயகர் வீரனூர் அன்னதான கமிட்டி பொருளாளர் திருமதி சாந்தி அம்பாசமுத்திரம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேபோல் இந்த விருதுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து கொடுத்த நமது அருள் ஜோதி நயினா நகரம் அன்னதான கமிட்டியின் உறுப்பினர் திருமதி தேவியலட்சுமி, இந்த அம்மா தான் அவளுக்கு ஒருங்கிணைச்சு கொண்டாந்து கொடுத்துருக்கு இந்த சீல்டு போராத்தையும். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் இதில் உடல் உழைப்பு அனைவருக்கும் என்றென்றும் அருள் ஜோதி விநாயகர் அன்னதான கமிட்டி கடமைப்பட்டிருக்கிறது என்று கூறி, இதில் ஒரு சிலர் பெயர்கள் விடுபட்டு இருந்தாலும் அவர்களையும் வணங்கி நன்றி கூறி விழாவை முடித்து கொடுத்ததற்கு என்றும் என்றும் நன்றி கடனாக இருப்போம் என்று கூறி, இந்த விழாவை எல்லாம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டு எங்களை செயலாற்றி கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் வாங்க நாதன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை எப்படியெல்லாம் யார் யாரை கௌரவப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தான் இந்த சீல்டு எல்லாம் இப்படி செய்யணும், சமாதி வைத்தவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு இந்த விழாவிற்காக அவரோட கம்ப்யூட்டர் வேலையை விட்டுவிட்டு 15 நாளாக ஆறுதல் எங்களுக்கெல்லாம் கூறி செயல்பட்ட அன்பு சகோதரர் நாதன் அவர்களுக்கும் அருள்ஜோதி விநாயகர் கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அருள்ஜோதி விநாயகர் வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகள் நவக்கிரக ஜோதி விழா நடைபெற உள்ளது. அதிலும் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த விழாவில் சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும், இதில் உதவி செய்த அத்தனை உள்ளங்களுக்கும், யார் பெயர் விட்டுப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவரும் உணவு உண்டு யாரும் உணவு சாப்பிடாமல் போகக்கூடாது என்று கூறி இந்த விழாவில் சிறப்பாக செய்கிறோம். நமது டிவி நிறுவனர் மயூரி டிவி நிறுவனர் இடைக்காலிலிருந்து எங்கே எல்லாம் போகிறோமோ அவர்களுக்கு அழைப்பே கிடையாது. ஆடி மாதம் கடைசி வெள்ளி என்றால் மயூரி டிவி அவர்களோட நம்ம எந்த அழைப்பும் கொடுக்க வேண்டியதில்லை, அவங்களே எல்லா இதையும் செய்து ஒளிபரப்புகிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறோம். வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகள் வள்ளலார் சங்க தலைவர் நமது ஐயா மரியாதைக்குரிய மாரியப்பன் ஐயா அவர்களுக்கு வள்ளலார் பணியை செய்தவரால் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. மீதி ஒரு சில பேர்கள் விட்டிருந்தாலும் வள்ளநாடு சாது சிதம்பர சுவாமிகளோடு பணியாற்றியவர்கள் நிறைய பேர் இதில் இருக்கிறீர்கள். காலம் கருதும் வரை அவர்கள் பெயரையெல்லாம் குறிப்பிட முடியவில்லை. அனைவரும் உணவு உண்டு செல்லுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கலை நிறை கணபதி சரணம் சரணம் குணபதி கஜமுக குணபதி சரணம் சரணம் குணபதி கலைவனின் இணையடி சரணம் சரணம் தலைவனின் இணையடி சரணம் சரணம் சரவண பவகுக சரணம் சரணம் சிலைமலையுடையவா சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் உலை வரும் ஒருவரை சரணம் சரணம்
அம்பிகை சரணம் சரணம் அருளாளே சரணம் சரணம் அழகா அமலா சரணம் சரணம் பொருளால் எனையால் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் மருள்வார்கரியா சரணம் சரணம் மயில்வாகனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 முடியா முதலே சரணம் சரணம் முருகா குமரா சரணம் சரணம் வடிவேலரசே சரணம் சரணம் மயிலூர் மணியே சரணம் சரணம் அடியார் கெடியாய் சரணம் சரணம் அடியாய் பெரியாய் சரணம் சரணம் கடியா கடியே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் 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 அம்பல தரதே அருமருந்தே ஒரே ஆள் அந்த தேனை அருள் விருந்தே பொது நடத்தரதே புண்ணியனே அவரெல்லாம் புகழ் கண்ணியனே எல்லாம் தரும் அம்பரமே அம்பலவா சிவ மாதேவா அம்பலவா சிவ மாதேவா அம்பலவா இங்கு வா நடராஜன் எல்லாருக்கும் நல்லவனே நல்ல எல்லாம் செய்ய வல்லவனே சங்கர சிவ சிவ மாதேவா எங்களையாடுவ அரகர சிவ சிவ மாதேவா அருளமுதம் தர வா நடராஜ வல்லலை நாடுதலே நம் தொழிலாம் விளையாடுதலே நடராஜ பலமது நம்பலமே நடமாடுவது திரு அம்பலமே நடராஜதம் நடம் நன்னடமே நடம்புரிகின்றதும் என்னிடமே நடராஜர் பாட்டு நறும்பாட்டு நாளத்தார் பாட்டெல்லாம் வெறும் பாட்டு சிதம்பர பாட்டு திருப்பாட்டு ஜீவர்கள் பாட்டெல்லாம் பாட்டு அம்பல பாட்டு ஒவ்வொரு எல்லாம் செய்ய
ஆண்டவனே அருள் பெரும் ஜோதி ஆண்டவனே நடுநாடி நடுநாடி நடமாடும் நடராஜ 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 நிதியே நடுநாடி முடு கூடி நடமாடும் நடராஜ நடராஜ நடுநாடி இடை நாடி நடமாடும் ஒரு தீபம் ஏற்றிட்டு கொண்டு போதும் வெளியே வாங்க அடுத்த பத்தி விட்டுங்க வெளியே ஒரு தீபம் ஏற்றிட்டு வெளியே வாங்க ஏமா ஒரு தீபம் ஏற்றிட்டு வெளியே வாங்க ஏற்றினாலும் வெளியே வாங்க ஒரு சார் மறை போற்றும் புண்ணியா வருக மன்னலே வருக அருப்பாக்கும் மன்னலே வருக ஏழிலை விளக்க வைத்த எம்மான் வருக ஏழிலை பொருளீந்த எந்தாய் வருக ஏழிலை பொருளீந்த எந்தாய் வருக வாழ்வினை வளமாக்கும் வள்ளலே வருக வாழிலை வளமாக்கும் வள்ளலே வாழும் வல்ல நாட்டாரே வாழையன வாழும் வல்ல நாட்டாரே வருக மகிமை தந்த கற்பகமே வருக மகிமை தந்த கற்பகமே வருக வனம் வந்த அற்புதமே வருக அருணகிரி வரம் வந்த அற்புதமே வருக
பூரணமே வருக உதயம் காட்டும் பூரணமே வருக காரணமே வருக காரணமே வருக சாந்திகமே வருக உலகம்மை உந்தரித்த சாந்திகமே வருக சாந்திகமே வருக காந்திகமே வருக ஒற்றை கொம்பு குறவான உத்தமரே வருக ஒற்றை கொம்பு குறவான உத்தமரே வருக வடிவான சக்தியரே வருக ஓங்கார வடிவான வந்த பொருளே வருக மீட்க வந்த மான்பொருளே வருக அருள்வாய் சிதம்பரத்து அரும்பொருளே வருக ஆண்டருள்வாய் சிதம்பரத்து அருள்பொருளே வருக அருள்வாய் சிதம்பரத்து அரும்பொருளே வருக ஆண்டருள்வாய் சிதம்பரத்து அருள்பொருளே வருக சிறப்புருமணியே சிறப்புருமணியே சீரமாய் வாழ சீகருள் புரியும் ஞானம் புகழும் நாகிரே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் எங்கள் விதைகளெல்லாம் ஏற்றும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சத்குணா போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சந்திரா போற்றி சிறப்புருமணியே செவ்வாய் தேவே அருட்பெருஞ்ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருள்ஜோதி விநாயகர் அன்னதான கமிட்டியின் செயலாளர் நாதன் ஐயா இந்த பணியை எல்லாம் சிறப்பாக செய்வதற்கு காரணமே அவர்களின் தாயார் பத்மினி அம்மா வல்லநாடு சாது சிதம்பர சாமிகளின் அருளையும் ஆசையும் பெற்றுள்ளவர்கள். ஆசிரியர் பணியை இந்த வயதிலும் அயலாமல் பல குழந்தைகளை பல உயர் அதிகார ஆக்கிய பெருமைக்குரிய அம்மா பத்மினி அம்மா அவர்கள் கையாள இந்த பணியை நான் செய்வதற்கு 3 பேர் காரணம். அதில் கடைசியில் யாரிடமும் எந்த பொருளையும் நீ கேட்காமல் சாமி பணியை செய்ய வேண்டும் என்று சொன்ன ஐயா வல்லநாடு சாது சிதம்பர சாமியின் அறக்கட்டளையின் பொறுப்பாளரும் அருள்ஜோதி விநாயகர் அன்னதான கமிட்டியின் ஆலோசகருமாக செயல்பட்டு எங்களையெல்லாம் இன்றும் செயல்படுத்திக் கொண்டு வரும் மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் சங்கரபாண்டியன் ஐயா அவர் துணைவியார் ஜானகி அம்மா இந்த விருதை அம்மா பத்மினி அம்மா ஆசிரியை பேராசிரியை சகோதரி சிவகாம சுந்தரி அன்பு சகோதரர் ஆசிரியர் முருகேசன் அவர் துணைவியார் அம்மாவின் திருக்கரத்தால் அந்த விருதை பெற்று செல்ல வருக வருக என வரவேற்கின்றோம். கைதட்டி எழுப்பலாம். அடுத்தபடியாக பச்சைவேட்டி சாமி அன்னதான கமிட்டியின் செயலாளர் மாரிக்கண்ணன் ஐயா அவர்கள் அம்மா பத்மி அம்மா ஐயா விருதை பெற வருக வருக என வரவேற்கப்படுகிறோம். அவர் செய்த பணி பெரும் பணி. சாமிக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்களுக்கும் கைகூப்பி உற்சாக வரவேற்பு கொடுக்கலாம்.
அவர்களும் ஆசிரியர். இன்று பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கையாலே ஆசிரியருக்கு விருது வழங்குகிறது. அதாவது ஒரு பெரிய சிறப்பு. அந்த பந்தமும் பாசமும் என்றும் ஒன்றாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். காத்தக்குடி ஆசிரியர் அம்மாவின் துணைவியார் செல்லம்மாள் MBBS டாக்டர், அவரின் பெரிய புதல்வர் வாசு, அவரும் MBBS மருத்துவர். இந்த 3 பேருக்கும் அருள்ஜோதி விநாயகர் அன்னதான கமிட்டியின் பல்லநாடு சாது சிவசாமியின் முறைப்படி இன்று வரை குரு பூஜை நடத்துகிறது. அவர்களுக்கு அந்த நினைவு பரிசை நமது சன்மார்க்க சங்க தலைவர் ஐயா சந்தன மாரியப்பன் அந்த பரிசை வழங்கி கௌரவிப்பார் என்று சொல்கிறோம். அவர்களுக்கும் கைகூப்பி விசாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர் வழங்குகிறார். இப்பொழுது திருச்செந்தூர் அன்னதான கமிட்டியின் பொருளாளராக சேர்ந்திருக்கிறார். இனி பொருள் தேவைகளை அவரே பார்த்துக் கொள்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார். இங்கே வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேபோல் எல்லா கமிட்டி உறுப்பினர்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லா விழாவையும் நடத்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். குற்றம் குறைகள் இருக்கும், அதை வெளியில் யாரும் காமிக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட பணி சாமியோட பணி. அந்த பணியை நாம் அயராமல் என்றும் செய்து வந்தால் நம் குடும்பங்கள் அனைத்தும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழும் என்று வாழ்த்தி இந்த விழாவில் கலந்த அனைவருக்கும் வருக வருகிற வரவேற்று இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது ஜோதி வழிபாடு முடிந்துவிட்டது. அன்னதானம் நிகழ்ச்சியப்படுங்கள். அடுத்த ஆண்டு இதோடு சிறப்பாக அனைவரும் சேர்ந்து இதைவிட பெரியதாக செயல்படுவதற்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். சாமியின் அருளாசி என்று நினைத்திருக்கும் கூறி எல்லோருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244